எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கேள்வி, உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்போவே எனக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம கெட்ட வார்த்தை சொன்னால் மட்டும் கரெக்டாக கேட்டுருது அவருக்கு. நீ ஜெபிச்சா கேட்காதான், ஆனால் கெட்ட வார்த்தை சொன்னால். ஆனால் எனக்கு அப்போவே இப்படி சொல்லி கொடுத்தாரு கர்த்தர், மகனே நீ கெட்ட வார்த்தை பேசுனே காது கேட்குன்னா நீ ஜெபிக்கிறது எப்படி எனக்கு கேட்காம இருக்கு. ஜெபத்திற்கு பதில் கேட்பவர் யார் என்பதை பொறுத்தது அல்ல, தருகிறவர் யார் என்பதை பொறுத்தது. உனக்கு தகுதி வேணும் நீ சொன்னா, தகுதி இருக்கிற எதுக்கே அப்ப கெஞ்சணும்? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற பலன் கூலி. வேலையை பார்த்துட்டு சம்பளத்துக்கு கெஞ்சுவீங்களா? அப்படி கெஞ்சினீங்கன்னா அந்த ஓனர் நல்ல ஓனரு கிடையாதுன்னு அர்த்தம். கெஞ்சணுமா? நான் சொல்றேன், தகுதி என்று ஒன்று வந்துவிட்டால் கேட்பது என்பது அங்கு நடக்கக்கூடாது. கேட்பது என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கு தகுதி கன்சிடர் பண்ணப்பட கூடாது. கையத்தட்டு ஆமென். தண்ணியில முங்கிட்டு இருந்த பேதுருவை கையை தூக்கி விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஐயரே காப்பாற்றும், காப்பாத்திட்டார்ல. காப்பாத்திட்டு என்ன சொல்ற, அற்ப விசுவாசின்னு சொல்றாருல. அப்ப அந்த பதிலை வாங்கினவன் யார்? விசுவாசியா அற்ப விசுவாசியா? அப்ப அற்ப விசுவாசியா நீ இருந்தாலும் உனக்கு பதில் உறுதியா இருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய தவறு ஆதாம் பழத்தை புசித்து. ஆனால் அவன் பழத்தை புசிச்ச அடுத்த 20 நிமிஷத்துல அதுக்கான சொல்யூஷனை பேசினார் தேவன். எவ்வளவு பெரிய தேவன் சார்! அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்வாரானால், just the generosity of God. என் அன்புக்குரியவர்களே, நாம் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதல் வேறு, பரிசுத்தவான்களாவது வேறு என்பதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இது எல்லாம் நமக்குள்ள நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். மரபணு அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், தகப்பனுக்குள் இருக்கிற அந்த கேரக்டர்லாம் பையனுக்குள்ள அந்த டிஎன்ஏ மூலமாக கடத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நாம் அவருக்கு பிள்ளைகளான உடனே அவருடைய குணநலங்கள் நமக்குள் கடத்தப்படுகிறது. அதில் அந்த மரபணு அறிவியல் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா காரியங்களும் அந்த செல்லு மூவ் ஆகிறது ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகாதான். சில விஷயங்கள் மெதுவாக மூவ் ஆகுமா, சில விஷயம் என்ன செய்யுதான் ஸ்பீடாக மூவ் ஆகுதான். அப்படி இமீடியட்டாக ஸ்பீடாக மூவ் ஆகி உங்களுக்குள்ளே வந்த கேரக்டர்ஸ் இருக்குது, மெதுவாக மூவ் ஆகி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற கேரக்டர் இருக்குது. உங்களுடைய மாம்ச பிரகாரமான தகப்பனவருடைய குணநலன்கள் எல்லாம் உங்களை விட்டு தேவன் அவர்கள் சாரத்தை இறங்க பண்ணுவேன். விஷத்தை இறக்குற மாதிரி உங்களுடைய பாரம்பரிய குணங்களை, அதாவது ஜென்ம ஸ்வாவத்தை விஷத்தை இறக்குற மாதிரி உங்கள்கிட்ட இறக்குவாராம் தேவன். அப்படியே இறக்கி தன்னுடைய ஜீவனை, காட்டு ஒளிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டிருக்கிற நீங்கள் நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்திற்கும் பங்காளிகளாய் மாறுகிறீர்கள். இதுதான் ப்ராசஸ். இதை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு இடையிலே இந்த கம்ப்ளீஷனுக்குள்ள, இந்த கம்ப்ளீட் பொசிஷனுக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் நான் ஜெபிக்கிறதுக்கு தேவன் பதில் தருவார் என்பது அல்ல. நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை அடைஞ்ச பிறகு தான் தேவன்கிட்டருந்து ஒன்று வாங்க முடியும் என்பது அல்ல. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தின் இடையிலே கூட நீங்கள் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அந்த செய்தியுடைய சாராம்சம். நாம் பாவிகளாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒருவேளை தவறாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்றால் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகளான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட அவர் பதில் கொடுக்கிற தேவன். எதன் அடிப்படையில் பதில் கொடுக்கிறார் என்றார், யாக்கோபின் தேவன் என்று தன்னை காட்டிக்கொள்ளுகிற தேவன். ஆபிரகாமின் தேவன் என்றால் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிற தேவன் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதன் மூலமாய் எத்தர்கள், யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம், அவனுக்கும் கூட நான் தேவனாக இருந்து அவன் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேனா உன்னுடைய வாழ்க்கையில் கூட நான் அதை செய்வேன் என்பதுதான். ஆனால் யாக்கோபை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ்ரவேல் ஆனாத்தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பது தவறு. நீ யாக்கோபா இருக்கும்போதே உன்னை அழைத்திற தேவன் உன்னை ஆசீர்வதித்து, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து ஜெபத்தின் பல நிலைகள் எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி தான் வந்து நான் அதை என்னவா டைட்டிலாக எழுதினேன். ஜெபத்தின் பல நிலைகள் எல்லாம் சொல்லுங்கள். ஆமென். அதில் சஞ்சரிப்பது என்பது ஒரு நிலை, கேட்பது என்பது ஒரு நிலை. கேட்பது என்பது ஜெபத்துடைய அடிப்படை நிலை. ஆஸ்கிங் சம்திங், தேவன்கிட்ட ஒன்றை கேட்பது, அது அடிப்படை நிலை. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது உச்சகட்ட நிலை. இது எல்லாமே ப்ரேயருக்குள்ளே வருது. கர்த்தர் சித்தமான ஜெபத்தில் பல நிலைகளை பற்றி பேசுவோம். ஆங்கிலத்தில் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு இருக்கு. அதாவது எல்லாவித ஜெபங்களையும் அப்படின்னு வருது. அப்போ ஜெபத்தில் பல ஜெபங்கள் இருக்கிறது. எல்லாமே கேட்குறது மட்டும் கிடையாது. கேட்பது என்பது ஜெபத்தில் வந்து ஒரு ப்ரீகேஜி, எல்கேஜி, பாவியல் கூட அங்கே வரலாம். ஏசுநாதர்னா ரட்சிக்கப்படாதவங்க கூட அங்கே வரலாம். ஒரு ஓப்பன் கிரவுண்டு. அந்த கிரவுண்டை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஒரு புறஜாதிக்கே இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கர்த்தர் வச்சுருக்காருன்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வச்சுருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சஞ்சரிப்பது என்பது உயர்ந்த கட்ட ஒரு விஷயம். அங்கே என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எதுக்கு இப்போ அவர்கிட்ட வந்திருக்கிறோம்ன்ற ஒரு நோக்கம் இதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வின் அடிப்படையிலே, ஒரு உறவின் அடிப்படையில் வந்து நிற்பது. இதுதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இந்த சஞ்சாரம் என்பது உங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றக்கூடியது. இந்த கேட்டு வாங்குறீங்களே, அது வந்து உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றும். வெளியில் நிறையா வேலையை பார்க்கும், ஆனால் சஞ்சரிப்பு தான் உள்ளே நிறையா வேலையை பார்க்கும். ஸோ இந்த சஞ்சரிப்பது என்பதெல்லாம் ஒரு பிஹெச்டி லெவல்னால் கஷ்டமானதுன்ற அர்த்தம் இல்லை, அனுபவத்தில் சிறந்த அனுபவம் என்கிற அர்த்தத்தில் நான் அதை சொல்கிறேன். அது இன்றைக்கி கூட நீங்கள் அனுபவிக்கலாம், பட் இட்ஸ் த ஹை கிளாஸ் திங். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா கேட்பது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜெபத்தின் பல நிலைகள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். கேட்பது பேசிக் லெவல். யோவான் இந்த தேவன்கிட்ட வந்து கேட்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல என்கிறத என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். புரியுதா? 2 லெட்ரு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த 2 லெட்டரும் ஒரே ஆள் தான் எழுதியிருக்கிறாருன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கு ஒரே மாதிரி இருக்கிறதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். இது 2ஐயும் ஒருத்தன் தான்டா எழுதியிருக்கிறான். இப்போ உங்களுக்கு 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது. இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தருக்கான் பாருங்கள், அவனுக்கு 3 கண்ணாக இருக்குது, அவனுக்கு 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது. என்ன ஒரே மாதிரி இருக்குது பாட்டன் அப்படின்னா 2 பேரையும் படைத்தவர் ஒருத்தர். அப்போ நம் எல்லோரையும் ஒருவரே படைத்திருக்கிறபடினால் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை படைச்சிட்டா ஹீ இஸ் த ஃபாதர் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறார். நீங்கள் பிள்ளையாகி ஃபாதர்னு சொல்கிறீங்களா, அந்த ஃபாதர் வேறு. புரியுதா? ஒன்றை படைச்சிட்டாலே இப்போ ஃபாதர் ஆஃப், அப்போ வந்து ஒரு விஷயத்தை படைச்சிட்டாலே ஃபாதர் தான். அதனால் வந்து தேவதூதர்கள் கூட அவர் வந்து பிதாவாக தான் இருக்காராம். ஏன்னா இவங்களை படைச்சார்ல, அப்பானா படைச்சவர்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்கிற 2வது லெவல் ஃபாதர்ன்றது வேறு, அதை பற்றி நான் பேசலை. அப்போ எல்லாருக்குமே அவர் ஃபாதராக இருக்குது. அதான் பைபிள் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். இந்த பதில் கொடுக்கறதுன்னு கர்த்தர் வந்துட்டார்னா அங்கே ரட்சிப்பை கூட அவர் பெருசாக பார்க்கறது இல்லை. அது அவருடைய ஜெனராசிட்டி. ரட்சிக்கப்பட்டாதான் ஒன்று கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கறது மதம், கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதம் தோற்று போனது. ஆமென் சொல்லுங்கள். ஆனால் இயேசுவே வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஸோ மதமும் கோட்பாடு, யூத மதம் தோற்றுப்போன மதம், கிறிஸ்தவ மதம் தோற்றுப்போன மதம். ஆனால் இயேசு, புரியுதா உங்களுக்கு? அது ஒரு நபர். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கிறிஸ்தவம் பரிசுத்தங்களின் புத்தகம் அல்ல, அது ஒரு நபரை பற்றிய புத்தகம். ஒன்று தெரிஞ்சுக்க, கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தத்தை சுற்றி ஓடுகிற மார்க்கம் அல்ல, அது உனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு என்கிற ஒரு நபரை சுற்றி ஓடுகிற மார்க்கம். நீ பரிசுத்தத்துக்கு பின்பாக ஓடுகிறவனாக இருந்தால் இந்த உலகத்தில் சூப்பராக நிறைய பரிசுத்தத்தை சொன்ன ஈர்த்துருவான் பிசாசு.
நீ 7 நேரம் தொழுதினா 9 நேரம் தொழுகிறதுக்கு இன்னொருத்தன் வந்துடுவான், நீ ஓடிடுவ. ஆனால் இயேசுவை மட்டுமே மையமாக வச்சு அவர் மீது இருக்கிற அன்புக்கு நேராய் சபையை வழி நடத்தி இருந்தா, இயேசு எந்த மதத்திலும் இருக்க மாட்டாரு, நான் எந்த மதத்துக்கும் போக மாட்டேன், நான் கிறிஸ்தவத்தில் இருந்திருப்பேன். ஒருவேளை வேற ஒரு மதம் இயேசுவை காட்டி அவர் சிறந்தவர் சொன்னால் அந்த மதம் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவ மதம் அர்த்தம். அப்போ தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததையும் பற்றி பேசியிருந்தால், எல்லா ரிலீஜனும் படிக்கும்போது அங்கே வந்து நமக்காக உயிர் கொடுத்த சாமின்னு யாரும் இல்லைடா, இங்கே தான்டா இயேசு இருக்காருன்னு நான் இருந்திருப்பேன். ஆனால் எங்களுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையா? எங்களுக்கு வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுனீங்க, டிசிப்ளினை பற்றி பேசுனீங்க. சார் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் சார், ஆனால் இட்லி விற்கிறவன் 4 மணிக்கு எந்திரிக்கிறான் சார். அப்போ பரலோகத்துக்கு அவனை விட்டுறலாமா? அப்போ டிசிப்ளின் வேண்டாம் நான் சொல்லலை, இயேசுவுக்கு மேலே வைக்காதீங்க. இங்கே மைய நோக்கு விசை, மையத்தில் இருக்க வேண்டியவர் பரிசுத்தம் அல்ல, இயேசு. கையை தட்டி ஆமென். இயேசு சொல்லிட்டார்னா அவர் சொல்கிறது தான் பரிசுத்தம். நீ பரிசுத்தத்தை பற்றி இயேசுட்ட வரக்கூடாது, இயேசு வச்சு தான் பரிசுத்தத்துக்கு வரணும். Holiness is not the way to reach Jesus. Jesus is the way to reach holiness. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ சபை எதை பிரசங்கிக்க வேண்டும்? இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவின் கிரயத்தை பிரசங்கிக்க வேண்டும், இயேசு நமக்குள் ஏற்படுத்துகிற பரிசுத்த மாற்றத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்படி வா. அப்போ கிரைஸ்ட் இஸ் டூயிங் சம்திங் இன்சைட் ஆஃப் மீ. அவருடைய ரத்தம் எனக்குள்ளே, காட்டு ஒளிய மரத்தில் வெட்டப்பட்ட நான் நல்ல ஒளிய மரத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாய் மாறி அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறேன் என்றால், இந்த பரிசுத்தத்திற்கும் காரணம் அவராகவே இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தத்தை வச்சு நான் இயேசு நாட்டு வர முடியாது, நீங்கள் இயேசுவை வச்சு தான் பரிசுத்தத்துக்கு வர முடியும். ஆமென் சொல்லுங்கள். பரிசுத்தத்துக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு இயேசுவின் இடத்தில் உங்களை கொண்டு வரும் என்று மதம் பிரசங்கிக்கிறது. ஆனால் இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவே பரிசுத்தத்துக்கு உங்களை கொண்டு வருகிறது என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். சொல்லுகிறேன், நல்லா புரியுதா? நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பரிசுத்தத்துக்கு நமக்கு இருக்கிற உறவு தான் இயேசுகிட்ட கொண்டு வரும் இல்லை, இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற உறவு தான் பரிசுத்தத்துக்கு கொண்டு வரும். ஒரு செகண்டில் விட்டுட்டு போயிடுவீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு செகண்டில் விட்டுருவீங்க, தப்பெல்லாம் எவனுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், அப்படின்றக்குள்ள விட்டு போயிடுவீங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் முதல் விஷயத்தை முதலிடத்தில் வையுங்கள், இரண்டாவது விஷயத்தை இரண்டாவது இடத்தில் வையுங்கள். ஆமென் சொல்லுவோம். ஆனால் நமக்கு மாற்றி பேசப்பட்டது. பரிசுத்தத்தை பேசி நான் வேறு மதத்தை பார்த்தா அங்கே பரிசுத்தத்தை விட அதிகமாக இருக்குன்னா வந்து அங்கே போகிறதுக்கு மனசு என்ன செய்யுது? தூண்டுது. எத்தனை பேர் யூத மதத்துக்கு வந்தாங்களாம்? யூத மார்க்க தமைந்தவர்கள்னு ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா? அவன் யூதனே கிடையாது, வேறு மதத்துலேருந்து யூத மதத்துக்கு வந்தவங்க. பல கடினமான வழிமுறைகளை பின்பற்றி விருத்த சேதனம் பண்ணி அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க யூத ரபிக்கெல்லாம் மாறி இருக்காங்க. யூத மார்க்க தமைந்தவர்கள், யூதர்கள் வேறு, யூத மார்க்க தமைந்தவர்கள் வேறு. இந்த இயேசு சிலுவையில் இதில் ரொம்ப வெறியாக இருந்தவங்க யூதர்களை விட யூத மார்க்க தமைந்தவர்கள், அதை கன்வெர்டட் ஜூஸ். ஏன்னா அவனுக்கு வெறி, நாங்கள் இம்புட்டு விஷயத்தை பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறோம், இவர் என்ன வந்து பாவிகள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வருன்றார், அப்போ நாங்களாம் இவ்வளவு முடித்தோம், கிறுக்குங்களாடா நாங்கள், அப்படி வராமல். யூதன் கூட ஒரு யூத ரபி இன்னொரு யூதனை வந்து ஒரு 80% ஸ்ட்ரிக்டாக நடத்தினார்னா, வெளியிலேருந்து வரான்ல அவனை 100% ஸ்ட்ரிக்டாக நடத்துவான். இவர் 4 மிஸ்டேக் பண்ணால் கூட விட்டுருவான், அவன் வந்து ஒரு மிஸ்டேக் கூட பண்ண முடியாது. அதனால் அந்த ரிஸ்கில் வந்தவனுக்கு ஈஸியான ஒரு பாதையை சொன்னவனு அவனால் ஏற்றுக்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, யூத மார்க்கம் பரிசுத்தத்தை பேசுகிறது, டிசிப்ளின் எல்லாம் பேசுது. நான் வந்து மார்ஜின் கோடு போட வேண்டான்னு பேசலை, போடுங்க. ஆனால் அதை விட முக்கியம், கேள்விக்கு பதிலை கரெக்டாக எழுதுங்க. இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெற்றது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் அப்படின்னு எழுதிடு, அதுதான் முக்கியம். சைடில் மார்ஜினை போட்டால் நல்லது, போடாமல் விட்டால் கூட பரவாயில்ல, விட கரெக்டாக இருக்கணும். நீ மார்ஜினை கும்முன்னு போட்டுட்டு 1992 போட்டு வச்சின்னா உன் பிறந்தநாளை கேட்கலப்பா. மார்ஜின் போட்டிருக்கேன் சார், உன் மார்ஜினை தூக்கி குப்பையில் போடு, உன் டிசிப்ளினை தூக்கி குப்பையில் போடு. இயேசுவின் ரத்தம், ஆமாம், இயேசுவை நோக்கி என் இருதயத்தை கட்டியிருந்தால் 1000 மதத்தை படித்தாலும் அங்கே இயேசுவை நான் பார்த்திருக்க மாட்டேன். அந்த மதத்தை நோக்கி நம்ம திரும்பி இருக்கிற மாட்டோம். ஆனால் இயேசுவை நோக்கி இருதயத்தை கட்டாமல் ஒழுக்கங்களையும்
மற்ற காரியங்களையும் குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால இதை விட சிறப்பான ஒழுக்கங்கள் காரியங்கள் அங்கே வந்துச்சுன்னா மனசு எங்கே போகும் சொல்லுங்கள் சார். அதனால் கிறிஸ்தவம் தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இரண்டாவது இடத்தை முதலிடத்தில் பிரசங்கிக்காமல் முதலிடத்தை முதலில் பிரசங்கிக்க வேண்டும். எனக்கு இயேசுநாதர் மேலே இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வேலை பார்த்தா எங்கள் அப்பா என்னை நேசிக்கிற ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. சரி, பல வருஷங்களுக்கு முன்பாக நான் வேலை பார்த்தா எங்கள் அப்பா என்னை நேசிப்பார், வேலை பார்க்கலன்னா அவரோட அன்பு எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல நான் இருந்தேன். நான் அதாவது சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கிறேன் இல்லையோ ஒழுங்காக வேலைக்கு போகணும், டிசிப்ளினாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்கள் அண்ணன் என்னை நேசித்தார். இப்போ நான் யோசித்தேன், எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை டிமாண்டாக வச்சு தான் என்னை நேசிக்கிறாங்க. நீ இருக்கிற மாதிரி இருக்கிற நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, உன்னை நேசிக்கிறேன், ஆனால் பைபிள் படிடா, ஜோம் பண்ணுறான்னாங்க. சரின்னு இது நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன், அவங்க கூட பைபிள் படித்தா ஜோம் பண்ணாத்தானே நேசிக்கிற ஒரு பொசிஷனுக்கு வருது. அங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. நேசமே இல்லைன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் டிமாண்ட்ஸாக வைக்கப்படுது. அப்போ என் மனசு ஒரு ஆளை தேடிச்சு. யாருன்னா, நான் எப்படி இருந்தாலும் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையா, நான் இருக்கேன்டான்னாரு. நான் இருக்கேன்டான்னாரு. அந்த கேரக்டர் தாங்க எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. அப்போ இயேசுவை நீங்கள் எப்படி காட்டியிருக்கணும் சார், நீங்கள் பரிசுத்தவான் சார், நம்ம இதெல்லாம் செய்யணும் இயேசுனர் விரும்புகிறார் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாவிட்ட போய் இதெல்லாம் செஞ்சால் இயேசு விரும்புகிறாருன்னா அவரு கூட ஒரு டிமாண்டில் தான்டா வராரு, அப்படி தான் நான் நினைப்பான். ஆனால் நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கிறக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த தேவனுக்காய் நான் எப்படியும் அவருக்காய் வாழ்வேன் ஒரு முடிவுக்காக வரான். அப்ரோச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப முக்கியமானது. அப்படி தான் தேவன் நம்ம மனவாட்டி, கைத்தட்டுங்க, அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அவருக்கு தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஒரு குரங்கு குட்டியை நீங்கள் வளர்க்கணும் முடிவெடுத்தால் கூட உங்கள் கையில் தூக்கணுன்னு அப்படி அன்பாலாம் வர பறண்டும் உங்களை அது நீங்கள் சகிக்கணும். ஏன்னா அதுக்கு நீங்கள் இன்னும் நல்லவர்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து பறண்டிகிட்டே அந்த பயத்தில் பறணும். அப்புறமேட்டு போன்னு தடவி கொடுக்கும்போது இவர் நல்லவர் தான் அப்படின்னு உங்களை ஒரு நாய்க்குட்டி கூட தொடக்கத்தில் உங்களை பறண்டும். அப்புறம் நீ அதை சகிக்கணும். அப்படித்தான் மனிதன் தேவனை புரிஞ்சுக்கிறாமல் அவரை பறண்டப்போ அவர் தாங்கிக்கிட்டார். அவர்கிட்ட பழக அவர் நல்லவர் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு பேர் தான் அந்த பரிணாம வளர்ச்சி, கிறிஸ்தவத்தில் இருக்க பரிணாம வளர்ச்சி. ஸோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து பேசினார். பைபிளில் நிறையா ஸ்டாண்டர்ட் மெசேஜஸ் இருக்குது. சரியா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வியாதி படுக்கையை கர்த்தர். என் கேள்வி, நான் கூடாரத்துக்கே வியாதி வராதப்ப எனக்கு வியாதி படுக்கை எதுக்கு வருது? அப்போ இந்த வசனம் எதுக்கு பைபிளில் இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயத்தில் நீ தவறிட்டினா உனக்கு ஹோப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டாவது இடத்துல இருந்து கூட உனக்கு ஹோப் இருக்குது. புரியுதா? மலை ஏறுகிறவன் 10 ஆணி அரைஞ்சு போகிறான், தவறிட்டான். வேகமாக தொங்கும்போது அந்த ஆணியிலே தொங்கிடுறான். ஆணி பிடுங்கிருச்சுன்னா பரவாயில்ல, ரெண்டாவது ஆணியில் தொங்கிக்க. அப்படித்தான் வாதை கூடாரத்தை அணுகாதுன்ற இடத்துல நிற்கிற நீ, ஆணி பிடுங்கிருச்சு பரவாயில்ல, வியாதி படுக்கை வந்துட்டியா, வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன். எல்லா ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கும் பைபிளில் என்ன செய்யுது வசனம் இருக்குது பாருங்க. இந்த ஒரே பைபிள் தானங்க நேற்று ரசிக்கப்பட்டவனுக்கும், ஆமாம் 50 வயசு ரசிக்கப்பட்டவனுக்கும் இதுதான். ஸோ என் அன்புக்குரியவர்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். எந்த மனுஷன் பைபிளை திறந்தாலும் அவனுக்கு வசனம் இருக்கு உள்ள. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம கேட்பது என்கிற இடத்துக்கு வரோம். தேவன் சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்னா அதுக்கு என்னவே இல்லை, அதுக்கு டிமாண்டே இல்லை. யார் வேணாலும் அவர்கிட்ட வரலாம். யார் ஜெபத்தை கூட அவர் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கார். இதைத்தாங்க சபை பிரசங்கிச்சிருக்கணும். சபை செய்த பெரிய தவறு, அவர் எல்லார் ஜெபத்தையும் கேட்க மாட்டார். ஓ ஜெபம் கூரையை கூட தாண்டாது, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. பதில் கிடைக்காததற்கான வழிகளெல்லாம் என்னென்னு தான் சொல்லி கொடுத்தீங்களே ஒழிய, பதில் கிடைப்பதற்கு பைபிள் என்னெல்லாம் சொல்லுது, அதாவது என்ன விதிகளை சொல்லுதுன்னு சொல்லலை. பதில் உனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையை கொடுக்குற வசனம் எது? அவைகள் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படவில்லை, நமக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள்.
ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ப்ரேயர்னு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு அன்டிக்னிஃபைடு ஆக்ட் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் ஒன்று தாங்கன்னு கேட்குறது. தேவன் மனுஷனை அப்படி படைக்கவே இல்லை. நான் பேசியிருக்கிறேன், ப்ரேயர் அப்படின்றது ஆஸ்கிங் சம்திங் அப்படின்ற ஒரு டிசைனை மனுஷனுக்குள்ளே தேவன் வைக்கவே இல்லை. ஏனென்றால் தேவன் மனுஷனை படைக்கும்போது கேட்கும் இடத்தில் என்ன செய்யலை, வைக்கலை. தேவன் மனுஷனை படைக்கும்போது அவனை படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையானதை படைத்து வைத்திருந்தார். காரணம், அவன் ராஜாவாக தேவன் அவனை படைத்திருந்தார். அவனுக்கு பழங்களை கொடுக்கும்போது கூட விதைகளோடு கொடுத்தார். ஏனென்றால் மறுபடியும் அவனுக்கு பழம் தேவை என்றால் தன்னிடம் அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவனே தன்னுடைய அறுவடையை அவனே தன்னுடைய கல்டிவேஷன் அவனே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தேவன் டிசைன் பண்ணியிருந்தார். எப்படி படைச்சிருந்தார் மனுஷனை? என்னை பொறுத்தவரை ஆஸ்கிங் சம்திங் இஸ் அன்டிக்னிஃபைடு திங். அப்போ கர்த்தர் சொன்னார், கேட்குறதே ஒரு டிக்னிஃபைடு கிடையாதுன்னா, கேட்டு இல்லைன்னு சொன்னால் அது அதோட டிக்னிஃபைடு இல்லாத ஒரு விஷயம்டா. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த இயேசு யார் என்றால், தன்னிடத்தில் வந்து கேட்கிற அத்தனை பேருக்கும் பதில் தருகிறது. வாசிப்போம், யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அவளுக்கு யாருக்கு சொல்லுங்க? சமாரிய ஸ்திரீக்கு. சமாரிய ஸ்திரீ என்றால் யார் சொல்லுங்க? யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்க தான் சமாரிய ஸ்திரீ. அதுக்கப்புறம் புறஜாதிகள். ஸோ மொத்தத்துக்கு சமாரியானாலே அவன் புறக்கணிக்கப்பட்ட ஆள் தான் ஒன்று. ரெண்டாவது, அந்த சமாரிய ஸ்திரீகளில் இவ ரிஜெக்டடு. சமாரியரே ரிஜெக்டடு, அதில் இவ ரிஜெக்டடு. அந்த வசனம் அதிகாரம் எப்படி தொடங்குது வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. இந்த 6ஆம் மணி வேளை என்பது மதியம் 3 மணின்றாங்க. இந்த 3 மணிக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா பயங்கர வெயில். அதனால் அந்த நேரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் எல்லாரும் தண்ணி எடுக்கும்போது வரக்கூடாது. அப்போ 12 மணிலேருந்து 3 மணிக்கு தண்ணி எடுக்க வந்தாலே அவள் சரியில்லாத பெண் அப்படின்னு அர்த்தம். இது ஊருக்கே தெரியும். ஸோ ஏசுனார் தெரியாமல் பேசிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த டைம் வேசிகள், விபச்சாரிகள், ஒதுக்கப்பட்டவர்கள் தண்ணி எடுக்கிற நேரம். அதனால தான் சீசர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிற கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இந்நேரத்துக்கு என்னதையா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. என் அன்புக்குரிய, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டுன்னு அவர் பேசினார். அப்போ அவள் பேசும்போது நன்றாக தெரிகிறது இவள் ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரி. அவள்கிட்ட பேசுகிறார். இவ்வளவு ஒரு பேக்ரவுண்டோடு நீங்கள் இதை படித்தீங்கன்னா, நம்ம காட் எவ்வளோ பெரிய ஜெனரஸ் காடு, எவ்வளோ பெரிய தயால குணமுடைய தேவன். மதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. சீசர்களே கொஞ்சம் அப்படி என்ன ஆகிட்டாங்க, லைட்டாக டியூன் கலைஞ்சிட்டாங்க. ஏன்னா யூத மதம் அவனுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்து போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இந்த பேதுவிட்ட லைட்டாக விழாலம்பு கீழே லைட்டாக அந்த கொழுப்பு ஒட்டி இருந்துச்சு. அப்புறமேட்டு சுரண்டி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. புறஜாதிகள்கிட்ட போடானா போமாட்டேன்ற அளவுக்கு அந்த யூத மதம் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இயேசு நாமத்தில் எல்லாம் பிளேடை வச்சு சுரண்டி எடுக்கப்படுவதாக. கடவுள் ஒன்றும் நீங்கள் பார்க்கவே இல்லை சார். ஒன்று சொல்லவா, இப்போ டக்குன்னு இந்த இடத்துல தோன்றி கடவுள் தன்னை காட்டினார்னா இந்த கடவுளை வேணான்ட்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு கடவுள் தான் இப்படி உங்களுக்கு தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் இருதயம் அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னை முழுசாக காட்டாமல் ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த என்லைட்மெண்ட் கூட 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 உங்கள் இருதயம் விசாலமாக ஆக ஆக அவருடைய முழு படமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லவா, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இது நெகட்டிவ் சென்ஸில் எடுக்காதீங்க, பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்காங்க. அப்போ பிசாசை விட லிபரலான ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பீங்க, பிசாசை விட லிபரலான ஒரு கடவுளை நீங்கள் பார்ப்பீங்க. பரவாயில்ல, புரியலன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். லிபர்ட்டினா இன்றைக்கி யாரை நீங்கள் நினைப்பீங்க? பிசாசு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மைக்கே லிபர்ட்டின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் தேவன் தான். கைத்தட்டுங்க அவருக்கு.